விஜய் காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு காவேரி, என்ன நடந்தாலும் சரி, நான் உன் புருஷன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இப்படி பேசுகிறீங்க? நானும் அதை தானே சொன்னேன். எந்த காலத்தை கூட என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க, என்னையும் பாப்பாவும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டி, என் பொண்டாட்டி என் மேலே அவ்வளோ உயிராக இருக்கான்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னங்க இது எக்ஸிபிஷன், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் பொண்டாட்டி நான் ரசிக்கிறேன். எவன் கேட்பான்? நான் எங்கே வேணால் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய் சொல்கிறார், இங்கே பாரு, எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையவே கூடாது சரியா? மாமா இருக்கேன், எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிக்கிறேன். அந்த வெண்ணிலா என்ன வேணால் பண்ணட்டும், என்ன வேணால் ட்ராமா பண்ணட்டும், அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சந்தோஷமாக அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. சரி, நீ சாப்பிட்டியா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் எல்லாமே கரெக்டாக எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க. 1 ஹவருக்கு ஒரு வாட்டி எனக்கு ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அப்படியே ஃபோனை பார்க்குறாரு. பார்த்தா வெண்ணிலா வந்துட்டு மண்ணெண்ணையை ஊற்றிக்கிறது அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்த உடனே அங்கே போலீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. காவேரியும் அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறாங்க.